இவ்வளவு காலமா இவங்க புதுசா அரசியல் களத்துக்கு வரவங்களுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த கரூர் பிரச்சனைக்கு விஜய் அவர்களுக்கு மறுபடியும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு ஆஜராகணும். இப்போ சமீபத்துல விஜய் அவர்களோட மனைவி பிரச்சனையோ திரிஷா பிரச்சனையோ இது அவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். என்னை எவ்வளவுனா டார்கெட் பண்ணு, எவ்வளவுனா அட்டாக் பண்ணு, இதெல்லாம் பல விஷயத்த பார்த்துட்டு தான் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அரசியல் களத்துக்கு அந்த மனுஷன் வந்திருக்காரு. இந்த கட்சி அந்த கட்சிலாம் சொல்ல, ஆனா பொதுவா இப்படி ஒரு உயிரெடுக்கிற பிரச்சனை தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கு. அத மக்கள் எல்லாருக்குமே காமிச்சிட்டாங்க. அவர் கூட்டணி வைக்கிறாரு, அப்படி அறிவிக்கிறாரு அப்படின்னா நான் ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், எதிர்க்கிற முதலாலாம் நான் தான் இருப்பேன். விஜய் அவர்கள் என்னைக்குமே பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டாரு. ஆனா எந்த மூஞ்சியை வச்சு அவரை கூட்டணி வலிக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் பாக்குறீங்க? பெண்கள் பாதுகாப்புன்னு அவர் பேசுறாரு. அப்ப பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்ன உடனே பெண்களை வச்சு அவர் வீட்டே சரியா பாத்துக்கல, பெண்கள் இங்க அங்கேயே பாதுகாப்பு கொடுக்கல, இங்க எப்படி கொடுப்பாரு, இப்படி ஏதோ ஒரு சொல்லி ஒண்ணு பண்றதுக்காக ஒரு பிரச்சனை. ஏன் பயம்? ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சக்தியா அந்த மனுஷன் வந்திருக்காரு. அது அரசியல அதெல்லாம் பிரிவினை அரசியல தூக்கி போட்டு மக்களுக்காக ஒரு அரசியல் பண்ணுங்க. இவ்வளவு காலத்துக்கு தான் இந்த ஜாதிய கட்டமைப்பிலேயே ஒரு அரசியல் பண்ணுவீங்க. உண்மையான சமூக நீதியை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகாவோட தேவையே இங்க இல்லையே. அந்த பக்கம் ஜனநாயகன் படத்தை விட மாட்டாங்க, இந்த பக்கம் ஜனநாயகனே விட மாட்டாங்க. ஓப்பன் ரெக்கார்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, தளபதி விஜய் அவர்களை பத்தி. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். எல்லாரும் நினைப்பீங்க விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்களோட பிரச்சனையோ இல்ல திரிஷா அவர்களோட பிரச்சனையோ பேச போறது கிடையாது. அந்த பிரச்சனைய விஜய் அவர்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால இனி நாம அதை பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதை தாண்டி விஜய் அவர்களோட இந்த அரசியல் வருகை தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மையை செஞ்சிருக்கு. என்ன நன்மை அப்படின்னா, ஒரு நல்லவர்கள் இல்ல ஒரு சமூகம் சார்ந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு அரசியல் களத்துக்கு வராங்கல்ல யாராவது புதுசா, அவங்களுக்கு இங்க இருக்க பல அரசியல் கட்சிகள் என்னென்ன கொடுமைகள் செய்யும், என்னென்ன தீமைகள் செய்யும் அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்கு வந்த அப்புறம் நமக்கு கிளீனா தெரிய வந்திருக்கு. அவ்வளவு டார்ச்சர். அவரை பின்வாங்கிறதுக்காகவோ இல்ல இன்னொரு கட்சி கூட்டணி வைக்கிறதுக்காகவோ அவ்வளவு முயற்சிகள் நடக்குது. விஜய் அவர்கள் இந்த இடத்துல இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் வெளியே தெரியாமையே போயிருக்கும். இந்த மனுஷன் வந்ததுனால இந்த கொடுமைகள் எல்லாம் அவருக்கு நடக்கிறதுனால பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பிரச்சனை தெரிய வந்திருக்கு. இவ்வளவு காலமா இவங்க புதுசா அரசியல் களத்துக்கு வரவங்களுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த வகையில ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தான் கரூர் பிரச்சனை. அந்த கரூர் பிரச்சனைக்கு விஜய் அவர்களுக்கு மறுபடியும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு ஆஜராகணும். ஆனா அவர் நாளைக்கு நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. அது ஆல்ரெடி பிளான்டு. அதனால அவர் போவாரா போக மாட்டாராங்கிறது நாளைக்கு தெரியும். அதே சமயத்துல நம்ம மறந்துட்டோம் ஜனநாயகன் படத்தை பத்தி. சரி, ஓகே, எலெக்ஷன் முடிச்சப்போ விடுங்க, நீங்க எப்போ ரிலீஸ் பண்றீங்களோ அப்பதான் எங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டு வெயிட் பண்றோம். ஆனா இந்த பயபுள்ளிங்க இன்னமும் விடல. சரி, ப்ரொடியூசர் சைட்ல இருந்து படத்தை அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு ரிவிஷன் பண்றோம்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதன்படி இன்னைக்கு சென்சாருக்கு ரிவிஷன் மறுபடியும் ஒரு ஷோ இன்னைக்கு 2 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. காமெடி என்னன்னா, அந்த குழு இருக்காங்கல்ல, சென்சார் போர்டு குழு படம் பார்ப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, உடல்நிலை குறைபாடா, அதனால இன்னைக்கு ஷோ கேன்சல். அவர் எப்போ சரியாயிட்டு வராரோ அப்பதான் மறுபடியும் ஷோ. என்ன இது? இந்த சீப்பை ஒழிச்சு வைக்கிற கதை. இதெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது? ஃபர்ஸ்ட் சிபிஐ விசாரணை சொல்லி கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மனுஷன் கண்டுக்கல. அது கொள்கை எதிரி நீதான்ப்பா, உன் கூட அந்த சவகாசமே வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்போ சமீபத்துல
விஜய் அவர்களோட மனைவி பிரச்சனையோ த்ரிஷா பிரச்சனையோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த மன உளைச்சலை இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை பிளான் பண்றாங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்காகத்தான் இந்த சிபிஐ விசாரணையும் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தோட சர்டிபிகேட் பிரச்சனையும். என்ன காமெடி இது! திரும்பவும் சொல்றேன், அவரு கொள்கை எதிரின்னு அறிவிச்ச அப்புறம் எப்படி இவங்க நம்புறாங்க? கிளீனா சொல்லிட்டாரு, நீ என்னை எவ்வளவு வேணா டார்கெட் பண்ணு, எவ்வளவு வேணா அட்டாக் பண்ணு. இதெல்லாம் பல விஷயத்த பார்த்துட்டு தான், இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அரசியல் களத்துக்கு அந்த மனுஷன் வந்திருக்காரு. அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, கரூர்ல இப்படி உயிர் போகும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கல. சினிமா படத்தோட தான் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உயிரெல்லாம் எடுத்துட மாட்டாங்கன்ற அந்த ஒரு 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 அறியாமை இருந்தது. ஆனா அதே இவங்க பண்ணுவாங்கன்றத அவர் அரசியல் களத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுல இந்த கட்சி அந்த கட்சிலாம் சொல்ல, ஆனா பொதுவா இப்படி ஒரு உயிர் எடுக்கிற பிரச்சனை தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கு. அத மக்கள் எல்லாருக்குமே காமிச்சிட்டாங்க. இது இது ஒரு தான் குடும்பத்துல உயிர் பலிகள் போயிருக்கு. இத சகிச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் உங்க கூட வந்து கூட்டணி வைப்பாருன்னு நீங்க நம்புறீங்க? என்னைக்குமே கொள்கை எதிரியா அறிவிச்சவங்க கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டாரு. இதுதான் தாவேகாவோட நிலைப்பாடு. ஒரு ஆதரவாளனா நானே சொல்றேன். அப்படி அவர் கூட்டணி வைக்கிறாரு, அப்படி அறிவிக்கிறாரு அப்படின்னா நான் ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், எதிர்க்கிற முதலாளா நான் தான் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு. ஒரு ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு தொண்டனா நான் சொல்றேன். விஜய் அவர்கள் என்னைக்குமே பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டாரு. ஆனா எந்த மூஞ்சியை வச்சு அவரை கூட்டணி வலிக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் பாக்குறீங்க? இந்த பக்கம் அவர் லாஸ்ட் பேச்சிலே சொல்லிட்டாரு, இந்த பக்கம் அவரை அசிங்கப்படுத்துற ஒரு அரசியல், அந்த பக்கம் அவரை கண்ட்ரோல் கொண்டு வர ஒரு அரசியல். இந்த ரெண்டு அரசியலையும் காலி பண்றதுக்கு தான் அவரோட அரசியல் இங்க ஸ்ட்ராங்கா நிக்குது. இந்த பக்கம் என்ன, பெண்கள் பாதுகாப்புன்னு அவர் பேசுறாரு. அப்ப பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்ன உடனே பெண்களை வச்சு அவர் வீட்டையே சரியா பாத்துக்கல, பெண்கள் இங்க அங்கேயே பாதுகாப்பு கொடுக்கல, இங்க எப்படி கொடுப்பாரு, இப்படி இப்படி ஏதோ சொல்லி ஒண்ணு பண்றதுக்காக ஒரு பிரச்சனை. அந்த பக்கம் நீ என்ன அதிகாரத்துக்கு வந்துட்டா நீ இது பண்றியா அது பண்றியா அப்படி பண்றியா இப்படி பண்றியான்னு அதையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக அங்க இப்படி ரெண்டு பக்கமும் மத்தளம் மாரி போட்டு தாக்குறீங்க ஒரு மனுஷனை. இதெல்லாம் தாண்டி அவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயம்? ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சக்தியா அந்த மனுஷன் வந்திருக்காரு. புதுசா அரசியல் தொடங்கின பல பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இவ்வளவு பெரிய மக்கள் பலத்தோட ஒருத்தர் வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்கல. முதல் முறையா பாக்குறீங்க. அதனால நடுக்கம். அந்த நடுக்கம் தான் உங்களை மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுது. நீங்க இப்படியான அரசியல்வாதிகள் தான் அப்படிங்கறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. நீங்களே அப்பம் குதிரைக்குள்ள இல்ல அப்படின்ற கதையா உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க வெளியே. நீங்க ஒரு அரசியல் போங்க, மக்கள்கிட்ட சந்திங்க, மக்களை மீட் பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. மத அரசியலை அதெல்லாம் பிரிவினை அரசியலை தூக்கி போட்டு மக்களுக்காக ஒரு அரசியல் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் சப்போர்ட் பண்ண போறாங்க. இந்த பக்கம் மக்கள் குறைகள், இந்த ஜாதி, இன்னமும் இங்க ஜாதி கரையோடி போய் கிடக்கு. கஞ்சா போதை அந்த அளவுக்கு பரவி கிடக்கு. இதெல்லாம் அழிச்சிருங்க. எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த ஜாதிய கட்டமைப்பிலேயே ஒரு அரசியல் பண்ணுவீங்க? உண்மையான சமூக நீதியை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகாவோட தேவையே இங்க இல்லையே. அது நீங்க சரியா பண்ணல. அப்ப பண்றேன்னு சொல்லக்கூடிய இன்னொரு கட்சியை வரவேற்கணும். வரவேற்க முடியலையா, மோதுங்க. அரசியல் ரீதியா மோதுங்க, ஓட்டு மூலியமா மோதுங்க. அதுதானே ஜனநாயகம். அந்த பக்கம் ஜனநாயகன் படத்தை விட மாட்டாங்க, இந்த பக்கம் ஜனநாயகனே விட மாட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி மக்கள் பலத்தோட மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தளபதி விஜய் அவர்கள் இங்க கொண்டு வருவாரு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களோட குரல். ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு மக்கள் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த அவதூறாலையும் தடுக்க முடியாது.
இந்த மாதிரியான சில்லற நெருக்கடியாலும் கடக்க முடியாது. இதை தெரிவிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி.